குட்டி இது இருக்கு இதை முதலாவதா இது இலங்கையிலிருந்து தம்பி அனுப்பினவர் வச்சு கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொண்டு இருந்தேன். எப்படியும் முடிக்கத்தானே வேணும், ஏதாவது செய்யலாம். இன்னைக்கு இதில் தொடங்கியதையும் பாருங்கள், வறுக்க போகிறேன். இந்த கூனியை வறுக்க போகிறேன். இந்த கூனியெலாம் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. நாங்கள் செய்கிற சாப்பாட்டுக்கு அது இறக்கும்போது போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த கூனியில் சம்பல் செய்யலாம். கணக்கு இது எல்லாம் இல்லை, தனியே வறுத்தாலும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கனைட்டம் வறுக்க தேவையில்லை. அப்போ என்னண்டு நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு. நல்லா மணக்குது. நாங்கள் இதிலே வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை கூனியும் இங்கே எடுத்து வைப்போம். வெங்காயத்தை நாங்கள் இந்த தண்ணி, வெங்காயத்தில் தண்ணி வந்து காயும் மட்டும் கொஞ்சம் நேரம் இதில் போட்டு நாங்கள் கொஞ்சம் வற்ற வச்சுட்டு தண்ணி வற்றின பிறகு தான் ஒயிலில் போடுவோம். அப்படி தான் எந்த மெதட். ஓரளவு ஒரு மெதட். ஒயில் மூத்திட்டு அப்படியே வெங்காயத்தை தூக்கி போடலாம், அப்படியும் செய்யலாம். இப்போ நான் இந்த பிளான்லாம் எந்த குக்கிங். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல். யாராவது எனது சேனலை முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது மக்களே. இந்த நாட்களுக்கு இன்றைக்கு சன்ஷைனை பார்த்தா நல்ல சன்ஷைனாக இருக்குது. வெளியில் சம்மர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு மக்களே. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனபடியாக சந்தோஷமாக ஒரு வீடியோ செய்வோம்னு இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன். வாங்க மக்களே, எல்லோரும் வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, லஞ்சுக்காக ஒரு வித்தியாசமான நீங்கள் அப்படி வரைய கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுவோம். வாங்க எல்லோரும். கேரட் ஒரு அரைவாசி, கடுகு அரை டீஸ்பூன், அரைவாசி டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது கடலைப்பருப்பு அண்ட் சீரகம், சின்ன சீரகம், கருவேப்பிலை, இது பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும், 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா, இது வெங்காயம் ஒரு முழு வெங்காயம், இது தேங்காய் பூ ஒரு 3/4 கப், இது அரை கப் கூனி, இது 1 கப் 1.5 கப் அளவு ப்ராக்கோலி, இது 1.5 கப் முருங்கையில் இவ்வளவும், உப்பு, இது ஆயில். என்ன ஆயில் ஆர்கானிக்கா வெர்ஜின் கோகனட் ஆயில். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, முதலாவது கூனி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இறாலை போல் குட்டி இது இருக்கு இதை முதலாவதா இது இலங்கையிலிருந்து தம்பி அனுப்பினவர் வச்சு கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொண்டு இருந்தேன். எப்படியும் முடிக்கத்தானே வேணும், ஏதாவது செய்யலாம். இன்னைக்கு இதில் தொடங்கியதையும் பாருங்கள், வறுக்க போகிறேன். இந்த கூனியை வறுக்க போகிறேன். இந்த கூனியெலாம் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. நாங்கள் செய்கிற சாப்பாட்டுக்கு அது இறக்கும்போது போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த கூனியில் சம்பல் செய்யலாம். கணக்கு இது எல்லாம் இல்லை, தனியே வறுத்தாலும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கனைட்டம் வறுக்க தேவையில்லை. அப்போ என்னண்டு
நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு. நல்லா மணக்குது. நாங்கள் இதிலே வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை கூனியும் இங்கே எடுத்து வைப்போம். வெங்காயத்தை நாங்கள் இந்த தண்ணி, வெங்காயத்தில் தண்ணி வந்து காயும் மட்டும் கொஞ்சம் நேரம் இதில் போட்டு நாங்கள் கொஞ்சம் வத்த வச்சுட்டு தண்ணி வற்றின பிறகு தான் உயிரில் போடுவோம். அப்படி தான் எந்த மெதட். ஓரளவு ஒரு மெதட். ஒயில் மூச்சிட்டு அப்படியே வெங்காயத்தை தூக்கி போடலாம், அப்படின்னு செய்யலாம். இப்போ நான் இந்த பிளான் தான் எந்த குக்கிங் இந்த மம்மி ஃபாலோவர் என்ன இந்த மதர் அம்மா அப்படி சின்னது செய்தாவோ அதே மாதிரி நாங்களும் பழகி கொண்டோம். இனி ஒரு மாதிரி தண்ணி வச்சிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் என்ன செய்வோம்டா, இந்த இதுக்கு வேர்ஜின் கோகனட். வேர்ஜின் கோகனட்டில் நல்ல கொலஸ்ட்ரோலாம் அந்த ஒரு டாக்டர் சொன்னார். நான் அதுக்கு முதலே நீண்ட நாட்களாக வேர்ஜின் கோகனட்டு தான் பாவிக்கிற எல்லாத்துக்கும். வேர்ஜின் கோகனட் அது நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். நாங்கள் ஸ்ரீலங்கா அங்கே இந்த வேர்ஜின் அது இப்போ ஒயில் வேர்ஜின் அதில் உருக்குன எண்ணெயில் பாவிக்கிறேன். எங்கள்ட வீட்டிலலாம் இப்படி உருக்கித்தான் எடுக்கிறாங்க. ஆக்களை பிடிச்சோ தேங்காயெல்லாம் திருவி உருக்கித்தான் அந்த ஆயில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி வராது. ஆனால் அந்த கொஞ்சம் வேர்ஜின் ஆயிலில் கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்குது. அதனுடைய கொழுப்பும் வந்து நல்ல கொலஸ்ட்ரோலாம் அது ரெண்டுபடியாக அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். கொஞ்சம் வடிவாக பொரியட்டும், கொஞ்சம் கோல்ட் கலராக விடட்டும். அந்த கோல்ட் கலராக வந்த உடனே தான் ஒரு நல்லது டேஸ்ட்டை கொடுக்குறது. நாங்கள் சிலர் வந்து அவசரப்பட்டு கெஜியாக எல்லாத்தையும் வெங்காயத்தை போட்டு ஒயிலில் போட்டு கடகடுத்து சீரகங்கள் எல்லாம் போட்டு கெதியாக முடிக்க பார்க்குறல்ல. ஆனால் அது ஒரு டேஸ்ட் வராது. இது வந்து ஒரு கோல்டு கலராக கோல்டுண்டு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் தானே என்ன மாதிரிண்டு அந்த கலராக வரும்போது மற்றதெல்லாம் ஒன்றா இப்போ தூக்கி போட சரியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மனம் ஒன்று வரும். வெங்காய மனம் ஒன்று, பொரிச்ச மனம் ஒன்று வரும். அந்த நேரம் மற்றதில் போடலாம். போடுவோம் கடுகு நல்ல பொரியட்டும். மிளகுலண்டு கடுகு சத்தம் கிட்டத்தான் அது பொரிஞ்சத்துக்கு ஒரு அடையாளம். அதுக்கு பிறகு பெருஞ்சீரகத்தை ஒரு சைடில் போடுவோம். இங்கே கடலையும் சின்ன சீரகம், கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் போட்டு வறுப்போம். திருப்பி எல்லாம் பொரியட்டும், ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் கலந்து பொரியட்டும். இந்த கடலை நல்லா பொரியட்டும். கடலை கொஞ்சம் திக்கானது தானே, அதை பொடினாத ரெண்டு பச்சை மிளகாயும் செத்த மிளகாயும் போட்டுட்டேன். இதோட சேரட்டும்.
இது ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இது பிறகு கருவேப்பிலையை போடும். கருவேப்பிலை இதோட சேர்ந்து பொடியட்டும். அதுக்கிடையில் நாங்கள் உருளைக்கிழங்கு இதில் உரல் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த டைமில் பொரியிற நேரத்தில் என்ன செய்யணும்னா அந்த கூனி இருக்குல்ல, கூனி முழுசாக இருக்குது. அதனுடைய ஒரு கொஞ்சம் ஒரு தட்டுன மாதிரி செய்யும். முழுசாக இருக்கும். அதில் போட்டால் கொஞ்சம் தட்டிட்டு கொஞ்சம் க்ரஷ் மாதிரி வருது. சரி, எடுத்துட்டு சரியாக தொட்டுட்டு அது கிறிஸ்பியாக இருந்தது. மக்களே, நான் சமைச்சு கொண்டிருந்தேன். நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் பாருங்கள், இப்படி சன்ஷைன். இவ்வளோ காலம் இந்த கார் வழி எல்லா கார் வழியையும் ஸ்னோ தான் இருக்கும். இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குண்டு பாருங்கள். வெதர் வெரி நைஸ் வெதர். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மரங்களை பாருங்க இப்படி எந்த நிலையில் மரம் வந்திருக்குண்டு. கார் ரெண்டு போய்கொண்டிருக்கு ரோட்டில். இது கொஞ்ச நாள் வார மாதமும் இந்த மாத கடைசியில் மரங்களை ஒவ்வொன்றும் இந்த குச்சி மாதிரி இருக்கிற மரங்களெல்லாம் துளுக்க ஆரம்பிக்கும். அதான் வசந்த காலம் தொடங்குற அடையாளமாக இருக்குது மக்களே. பாருங்கள் இந்த மரங்களெல்லாம். இந்த அழகை பார்க்கல. அந்த மரங்களுக்கு இலை வந்தால் இப்படி பாருங்கள். நல்லொரு வெதராக கிடக்கு. நல்ல வெதராக இருக்குது. ஆனால் குளிர், சின்ன குளிர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த ஸ்கை எல்லாம் எவ்வளோ அழகான ஒரு ப்ளூவாக இருக்குது. சில நேரங்களில் இந்த மூடி ஒரு இது ஆஸ் கலராக இருக்கும். இதுதான் இங்கே இன்றைய நாள் மக்களே. இனி நான் மீண்டும் எனது சமையலுக்கு திரும்ப போகிறேன். பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. வெங்காயம் எல்லாம் சேர்ந்து, மிளகாய், கருவேப்பிலை, சீரகங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் என்னத்தை போட போகிறோம்னா ப்ராக்கோலியை சின்ன நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அது நல்ல சத்தான சாமான் ப்ராக்கோலி. உங்களுக்கு தெரியும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முழு ப்ராக்கோலியில் நேற்றும் வர வச்சேன். நான் அரவாசம் வச்சிருந்த கூடி போயிட்டு என்னுடைய இன்றைக்கு மிச்சத்தை எடுத்து செய்கிறேன். இதோட சேர்த்து ஒரு வித்தியாசமாக செய்தால் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும் தானே. ஆனால் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். தனியாக முருங்கலை, ப்ராக்கோலி அப்படியெல்லாம் செய்கிறத விட இப்படி செய்யுங்க. கூனி ஏதாவது நல்லொரு டேஸ்ட்டை கொடுக்குற வித்தியாசம் போட்டு நீங்கள் செய்யலாம். இது அவியட்டும். ப்ராக்கோலி அவிஞ்ச பிறகு முருங்கலையும் தேங்காய் பூவும் போடலாம்.
பாருங்க ப்ராக்கோலி நல்ல இந்த பதத்துக்கு வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முருங்கல் இருக்குது, முருங்கலை போடுவோம். இதோட சேர்த்து போடுவோம் முருங்கலை. முருங்கலை நல்ல இரும்பு சத்துள்ள பொருள் தான். அதுவும் ப்ராக்கோலியோடு சேர்றதில் நல்ல சத்து உள்ளது. இப்போ உங்களுக்கு முருங்கலைகளெல்லாம் காய வச்சுட்டு சூடாக இல்லைங்க எல்லாம் செதிஞ்சு அனுப்புகிறாங்க. எல்லோரும் பேக் பண்ணி எல்லோரும் மில்கோட போட்டு குடிக்கிறாங்க. முருங்கலை ஜூஸ் ரெண்டு ஒரு சைனீஸ் கடையில் சின்ன சின்ன பொட்டில்களையும் ஊற்றி வச்சுருக்கிறாங்க. 299 ஒரு 6 பொட்டில் முருங்கலை. எல்லாம் முருங்கலை இவ்வளோ சத்து எங்களுக்கு. முருங்கலை இதை மகிமே நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது பெருசாக முருங்கலை கணக்கெடுக்கிற இல்லை. பாருங்கள், இந்த முருங்கலை $6 வாங்கி சில இடங்களில் முருங்கலை இந்த நாட்களில் நான் கடைக்கு போய் தேடுனா முருங்கலை கிடையாது. அப்புறம் ஃப்ரோசன் முருங்கலை வாங்கி கொண்டாண்டுக்கு சூப் வச்சேன் நான். இன்றைக்கு நேற்று எனக்கு கனகாலத்துக்கு அப்புறம் கிடைச்சிட்டு அதனுடைய வாங்கிட்டு வந்தேன் நான். பாருங்க, இப்படி வந்து ப்ராக்கோலியோட முருங்கலை சேர்ந்து கூட அவியக்கூடாது. இப்போ நான் சோல்ட்டை போடுறேன். சோல்ட்டோட 3/4 டீஸ்பூன் போட வேணும். இதோட நாங்கள் இப்போ கோகனட்டில் சீரகம் போட்டு வச்சுருக்கேன். 2ஆம் தடவை ஒரு நல்லது டேஸ்ட்டை கொடுக்கும். இறக்குற நேரம் போட்டால் தேங்காய் பூ சேர்த்து வறுக்கிறேன். பாருங்க, முருங்கலை மாதிரி வருது ஒரு அழகாக. எப்படி வந்துட்டு next finally is கூனி பவுடரை நான் வறுத்து இடிக்க கூனி பவுடரை போடுறேன். பாருங்க, நாங்கள் வறுத்து செய்து இடிக்கப்படுகிறால் நீண்ட நேரம் வைக்காமல் நாங்கள் இனி இறக்குவோம். பாருங்கோ எப்படி வந்திருக்கிறது பார்த்தீங்களா மக்களே, எப்படி வர வந்திருக்கிறது. உப்பு போடுவோம். உப்பு போட்டுருங்க. ஓகே.
ஓகே, முடிஞ்சது. நான் பிளேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மக்களே. மக்களே, நான் செய்த வர எப்படி இருக்குன்னு பாருங்க. வர எல்லாம் கூனி கருவாடுகள், ப்ராக்கோலி, முருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான கலராகவும் பார்க்க இவ்வளவு வடிவாக இருக்குது மக்களே. பாருங்கள், இதை பார்த்து நீங்களும் செய்யலாம். இதை பார்த்து எல்லோரும் செய்யுங்க. அப்படியே ருசியாக சமைக்க ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டேஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது சாப்பிட நல்லா எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. லைக், comment and share. Thank you for watching everyone. May God bless you. Okay, bye bye.